அவன் 4, 5, 6 ஹவர்ஸ் ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட ஃபோன் தான் சார் நோண்டினான். ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது ஷோவே அல்ல தம்பி. நான் ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப நுட்பமாக இருக்கேன். 10 இயர்ஸாக இவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 இயர் லவ் வேற இருக்கா? ஆமாம் சார். நான் இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்பில். இவன் அவ்வளோ ஆசையாக லவ் பண்ணேன். ஆனால் இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேலே காட்ட மாட்டான். ஃபோன் தான் அவன் லைஃபே. சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்லிங்களா, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஃபஸ்ட்டு இருந்த ரூமு அங்கேயே தான் சார் இருப்பான். ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இப்போ கூட 2 பேர் தொத்தி பிடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள பிடிச்சி காட்டுறா, இந்த பின்னால் கையை காட்டுறாங்க பாரு. எங்கே வாடான்னு சொன்னாலும் போயிடுவான் சார் பின்னாடியே. ஆக்சுவலாக இப்போ அங்கே தான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். நீங்கள் முதல்ல ஏரியா மாற்றுங்க சார். இதுலயே பாருங்க சார், இதுலயே பாருங்க சார். இங்கே ஒரு இதுலேயே கேப் விழுந்துருச்சுங்க. நான் வேணா இங்கே நின்றுக்கிறேன் சார். ஆக்சுவலாக தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஃபுல்லாகவே இப்பயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கான். லொகேஷன் தான் மாற்றணும் நீங்கள். இல்லை அதான் ஆப்ஷன்மா. அடுத்த செட்டு கன்வின்ஸ் மீ. ஏன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகே, என்னம்மா அது? ட்ரீட் மீ as a girl, don't be selfish. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க சார், நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நான் சொல்லலைன்னா, இவங்க வந்து என்னை ஒரு கேர்ள் மாதிரியே பார்க்கல. அங்கே நான் நடந்து வந்துட்டுருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் தண்டவாளம் தாண்டி நடந்து வந்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்டவாளத்தில் ஏறி குதிச்சது உனக்கு அட்வென்ச்சராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பழகிருச்சுங்க சார். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்னா எப்போலேருந்து? கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி நான் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி எனக்கு ட்ரீட் பண்ண வச்சுட்டாங்க என்ன. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னாங்க சார், என்னை வந்து ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? மேரேஜ்க்கு அப்புறம் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க. அவங்க நிறைய பேசுவாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க வந்து பேசும்போது நான் நம்பிடுவேன். எதுனாலும் அவங்க பார்த்துப்பாங்க, ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கே அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எனக்கே அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மென்டாலிட்டிக்கு அது ஆக்சுவலாக நீங்கள் அந்த மென்டாலிட்டிக்கு அவர் முன்னாலே கொண்டு வந்துட்டீங்க. ரியாலிட்டியே தான். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஆள் வேணும். அது ஒரு இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு ஆகிருதியான ஆணாகவும் இருக்கணும் அப்படின்னா 2லாம் இருக்காது. அன்இன்ஸ்டால் கிளியராக பேசுகிறாங்க பாரு. யூ ஆர் அ டேட். முதல்ல அது உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி? நீ ஒரு தந்தை. ஷேர் அ ப்ராப்ளம் டு யுவர் லைஃப் பார்ட்னர். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. ஹலோ, நாட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஷேர் பண்ணுறோன்னா வைங்க, அது மாமனார் மாமியார் பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, வெளியில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசினாலும் சரி, மொபைலில் நம்ம ஓடிட்டே இருக்கும், கண் அதில் தான் இருக்கும். நம்ம சொல்கிறத காதுலேயே வாங்க மாட்டாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு, அப்போ நீ வந்து அதையெல்லாம் கவனிக்கணும்ல. அவங்க சொல்கிறது கரெக்டு தாங்கண்ணே. வெளியே போகிறோம், நிறைய பக்கம் நிறைய பேரை சந்திக்கிறோம், வேலைக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லைங்க. சும்மானா இந்த வேர்டெல்லாம் பிடிச்சி தொங்கக்கூடாது. பயங்கர ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாத்தையும் ரொம்ப பார்க்குறோம்ல, அதனால தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதாங்கிறான். ஒரு பொறுப்பான உரையாடல் நடக்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த வேலை யார் செய்வா? அங்கே பேசிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தா உங்கள் மேலே என்ன மரியாதை வரும்? நீங்கள் பேச்சுலராக இருக்கப்போ அதை செய்யலாம். இப்போ எப்படி செய்ய முடியும்? குறைச்சிக்கிறேங்கண்ணே. இப்போதைக்கு டிலீட் பண்ணுங்க, அவ்வளோதான், பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஃபைட் கன்வின்ஸ் மீ. இப்போ என்ன ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு எடுத்து பண்ணணுமா, பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், இப்போ நானும் ஒர்க்கிங் தான், அவரும் ஒர்க்கிங் தான். எல்லாமே மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நான் பார்ப்பேன். நான் என்ன யோசிப்பேன்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எனக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துரு. அதை சொல்லிட்டேன் சார், நான் சொல்லியும் நடக்கலை. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். அவங்க அதுக்கு ஆசைப்படவும் செய்கிறாங்க, அதை உங்களுக்கு செய்யவும் முடியும். இருந்தும் நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும்ல. அந்த ரீசன் தான் என்னன்னு கேட்குறேன். சோம்பேறித்தனம் தான் சார். ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமாக டப்புன்னு ஒருத்தர் எப்படி மாறுவார்? அடுத்தடுத்து டெய்லி காஃபி போட்டுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அதே வேலை பார்க்க சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? இப்போ இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பாயிட்டாங்க. நீங்கள் அவ்வளோ பொறுப்பை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆகிட்டீங்க. அது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்கள் எப்படி அப்படி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டதால இப்போ காலைல வேலையாக எழுந்திரிக்கிறீங்க?
ஏன்னா எல்லா ஒர்க்கும் அப்படியே நான் தானே சார் பண்ணி ஆகணும். இப்போ பேபியும் வந்துருச்சு, நான் தான் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். கண்டிப்பாக எந்திரிக்கவே மாட்டார், அதனால நான் எந்திரிச்சு பண்ணிடுவேன். அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம பார்த்தா அவனது நம்ம வீடு நம்ம பிள்ளை அப்படின்னு அந்த கட்டாயம் அந்த மனநிலை இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு வரல? ஆகா நம்ம பிள்ளை நம்ம குடும்பம் ஒய்ஃபு. அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போது எல்லாம் வந்துடுவேன் சார் இன்னும் ஒரு 1 இயரில். இது எதனால் எனக்கு ரொம்ப இம்பேக்டடாக இருக்குது அப்படின்னா, 2 பேருமே தனியாக தான் சார் இருக்கும். அம்மா சைடும் வந்து பெருசாக ஹெல்ப் இல்லை, மாமியார் சைடும் ஹெல்ப் இல்லை. ஏன்னா அவர் வந்து கும்பகோணம், நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம். எல்லாமே பண்ணுறாரு சார், நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவார் சார், சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். பொறுப்புங்கிறது என்னன்னு கேட்டால் சொல்லாமலே செய்கிறது தான், நீங்களே உணர்வது தான், அதான் பொறுப்பு. சொன்ன பிறகு செஞ்சால் அது பேர் வேலை. இதை ஒரு பொண்ணு இந்த இடத்துல உட்காந்து பேசினாங்க, இமோஷனல் லேபர் அப்படின்னு சொன்னாங்க. அது யாருமே பெருசாக கவனிக்கும், அது பெரிய ப்ரெஷரு. கேஸை ஆஃப் பண்ண சொல்லணும், சொல்லாமல் விட்டுட்டோம், ஆஃப் பண்ணாரான்னு தெரியலையே, இப்படி இருக்குல்ல. இது பொறுப்பை எடுத்துக்கிட்டா தான் பொறுப்பே. ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் மேரேஜை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். மேரேஜுங்கிற வெறும் ரிலேஷன்ஷிப் இல்லை, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள தயார்னா தான் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயே போகணும். அதுலேருந்து நீங்கள் விலகி இருந்துட்டு அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு மட்டுமே நினச்சா அது கொஞ்சம் சிரமம் தான். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் போவோம். ஆக்சுவலாக உண்மையாகவே உங்களுக்கு எங்கெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்துடுது. வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போவோம் சார். அவுட்டிங் போகும்போது அவங்க திங்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சரி பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்போம். நம்ம அப்படியே டைவர்ட் ஆகி வேறு எங்கேயாவது போயிடுவோம். ஏன் மறந்து போகுது அப்படி? இல்லை சார், அவ்வளோ நேரம் கூடவே நிற்க முடியாது. அதான் நீங்கள் சொல்கிறது ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப சொல்கிறீங்களா? ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறப்போ. ஸோ வந்தமா விட்டுட்டோமா நம்ம பாட்டு வேலையை பார்ப்போம், அப்புறம் முடிச்சுட்டு வந்தால் அப்படி சேர்ந்து போய்க்கலாம். ஆமாம் ஆமாம். ஓ ஓகே. வேறு எங்கெல்லாம் மறந்து போயிடுது உண்மையாகவே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? சார் ஆக்சுவலாக நான் வந்து லவ் மேரேஜ் தான். 5 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். இப்போ எனக்கு ஏஜ் 30. நான் இன்னும் வந்து எனக்கு இன்னும் 25 சேம் அந்த ஏஜ் தான் வந்து நான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சப்போஸ் வெளியே போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒய்ஃபோட நான் பீச்சுக்கு போகிறேன். பீச்சுக்கு போகும்போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துடுது. சார் இப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் கேம் விளையாட போகும்போது வாலிபால் விளையாட போகிறோம். ஸோ மார்னிங் 7 o'clock போனோம்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் விளையாடுறோம். அப்புறம் தான் நம்ம பாடி ஆட்டோமேட்டிக் டயர்டாகும் போது ஐயோ என் வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு இது வருது, நம்ம ஞாபகமே வருது. கேமில் இன்ட்ரெஸ்டட் ஒரு விளையாட்டு சுவாரஸ்யத்துக்குள் மூழ்கி போகிற போது ஆகா நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கேங்கிற நினைப்பு இல்லாமல் போயிடுது. ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது அவுட்டிங் எல்லாம் குரூப்பாக போகிறோன்னு வச்சுக்கோங்க சார். ஸோ நான் சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கிண்டலும் கேலியுமா ஆரம்பிப்போம். டாபிக் அப்படியே டைவர்ட் ஆகி அவங்க இருக்கிறதே மறந்து அவங்களையும் சேர்த்து கலாய்க்க. ஒரு ஒய்ஃபு அவங்களை இப்படி பேசக்கூடாதுங்கிற அந்த மூடு மிஸ் போயிடும். அது அவங்களுக்கு நம்ம வந்து அது கான்சியஸாக இருந்ததுன்னா நம்ம பேசியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில இதெல்லாம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த ஃப்ரெண்ட் ஜோனில் போன உடனே இவங்க இருக்கிறத மறந்துடுறோம். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, அதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். அப்படியெல்லாம் சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியுது. பட் அந்த ஜோனில் போன உடனே நமக்கு அந்த கான்சியஸே வரமாட்டேது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்ல எனக்கு தெரியுது ஓகே நம்ம பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வரேன். வேற எங்கெல்லாம் மறந்து போகுது? நார்மலாக ஃப்ரெண்ட் கூட போகும்போது நம்ம வந்து லைக் லாஸ்ட் டைம் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போவோம் இல்லையா? ஸோ அவங்க கூட அவங்களையும் கூட்டிகிட்டு போகும்போது லைக் நம்ம மேரேஜ் ஆச்சு கூட ஒய்ஃப் தான் வராங்க அப்படின்ற மறந்து போய் அவங்க நார்மலாக ஒரு ஸ்பீடாகவே போகிறது. அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைக் நான் பின்னாடி ஒருத்தர் இருக்கேன்ற மறந்து ஓட்டுறியே அந்த மாதிரி அதுவே ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்துடும். ரைட்டு. வேற எப்பெல்லாம் மறந்து போகுது? 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கே போவோம். அப்போ போய் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில் ஒய்ஃப் இருப்பாங்க போகணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே போவோம், ஊரில் என்ன நடந்துச்சு அது இது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டுருப்போம். அப்புறம் ஒரு மணி நேரம் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒய்ஃப் இருப்பாங்கன்னு ஞாபகம் வரும். அப்புறம் அப்படியே 2 மணி நேரம் ஆகும், அப்படியே 3 மணி நேரம் அப்படியே மறந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஃப்ளோவில் போன பிறகு இது மறந்துடுது.